பிரகாஷ் மட்டும்தான் அந்த வீட்ல ஒரே பையன். அந்த குடும்பத்தையே பாத்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவனது. அவன் வேலை செஞ்சு பொழைச்சிட்டு இருந்தான். அவன் ஒரு ஃபேக்டரியில தான் வேலை பண்ணிட்டு இருந்தான். இதே மாதிரி அவங்க வீட்ல அப்பா அம்மா, அவனோட தங்கச்சி, பசங்க, அதுக்கப்புறம் மனைவி இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் நல்லா பாத்துப்பான். அதுக்கப்புறம் ஒரு நாள் எதிர வீட்ல யாரோ ரொம்ப பணக்காரங்க வராங்க. பக்கத்து வீட்ல யாரும் வரல போல இருக்கே. அப்புறம் உள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது. மாமா, எல்லா சாப்பாடும் ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிடுவீங்க. மருமகளே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து வீட்டு பங்களா காலியா தானே இருக்கு. அங்க கார்ல யாரோ வந்திருக்கிற மாதிரி இருக்கு. நாம அவங்க கிட்ட போய் சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வரலாமா? அட, அவங்க பணக்காரங்க. அவங்க என்னங்க நம்ம காஞ்சு போன ரொட்டியும் இந்த ஊர்க்காவும் சாப்பிடுவாங்களா? அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வயிறு ஃபுல்லா ரொட்டிய சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க ஒரு ரொட்டி கூட இருக்காது. ஐயோ, ரொட்டி இல்ல போல இருக்கு. பரவாயில்ல, தண்ணி குடிச்சிட்டு படுத்துடுறேன். என்ன அண்ணி, நீங்க எப்ப பாரு எல்லாமே எங்களுக்கு கொடுத்துடுறீங்க, உங்களுக்கு சாப்பாடே இருக்காது. நீங்க பட்னியாவே படுக்கிறீங்க அண்ணே. ஒருவேளை சாப்பாடு கூட உனக்கு சரியா போடுறதுக்கு எங்களுக்கு வக்கு இல்லையேமா. அட அத்தை, எதுக்காக அப்படி பேசுறீங்க? சாப்பாடு என்ன அத்தை சாப்பாடு? நீங்க எவ்வளவு பாசமா என்ன பாத்துக்கிறீங்க, அதே எனக்கு போதும் தெரியுமா? அவங்க மருமக அப்படி சொன்னதும் அவங்க அத்தையெல்லாம் தாங்கவே முடியல. கண்ணுல அவங்களுக்கு தண்ணிய வந்துடுது. அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க. சந்தியா ரொம்பவே நல்லவ. அந்த வீட்டோட நிலைமை அவ புரிஞ்சுப்பா. அப்புறம் ஒரு நாள், என்னங்க, காசு இருந்தா கொடுக்குறீங்களா? வீட்டுல சாப்பிடறதுக்கு எதுவும் இல்ல, அத்தைக்கு மருந்து வேற வாங்கணுங்க. அதுக்கப்புறம் அவன் பாக்கெட்ல கை விட்டு பாக்குறான். அப்புறம் அவன் கையில வெறும் 100 ரூபாய் மட்டும்தான் இருந்தது. இந்தாங்க, இத வாங்கிக்கோங்க. சரி. அவன் மெடிக்கல் ஷாப்புக்கு போறா. மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவ காய்கறி வாங்கலான்னு சொல்லி போறா. 1 கேஜி கத்திரிக்காய் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னதும் அவரு 1 கேஜி கத்திரிக்காய் கொடுக்கறாரு. ஆனா 30 ரூபாய் கொடுத்ததும் அவ வாங்கிக்க மாட்டான். அதுக்கப்புறம் பயங்கரமா திட்டுவான். ஏய், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போயிருச்சா? என்ன இவ்வளவுதான் கொடுக்கற? 80 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனா நீங்க 30 ரூபான்னு சொல்லி கத்திட்டு இருந்தீங்க இல்லையா? அவ்வளோ கம்மியாலாம் கொடுக்க முடியாது. முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார கொஞ்சம் கூட பார்க்காம தள்ளி விட்டுடுறான். அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி இருந்த ஒரு பொண்ணு மேல போய் விழுறாங்க. உங்களுக்கு எதுவும் ஆகல? ஏய் சந்தியா, நீயா? பூர்வி, நீயா? அட, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, நல்லா இருக்கியா? ஆமாடி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு என் வீட்டுக்கு வரணும் நீ. அதுக்கப்புறம் நாம 2 பேரும் உட்காந்து நிறைய பேசுறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்ச உடனே, பூர்வி, இது உன்னோட வீடா? என்னோட வீடுதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நாங்க இங்க ஷிஃப்ட் ஆனோம். ஆனா விசித்திரம் என்ன தெரியுமா? இதுக்கு எதிரிலதான் என்னோட அத்தை வீடு கூட. நான் இங்கதான் இருக்கேன் தெரியுமா? நம்ம இப்போ ஒன்னா இருக்க போறோமா? ஆனா நீ சந்தோஷமா இருக்கேல்ல? ஆமாடி, நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா நான் கஷ்டப்படுறத விஷயத்த உனக்கு என்னன்னு சொல்லுவேன்? கவலையா, நான் ஏழையா அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவ வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா எல்லாரும் சோகமா இருப்பாங்க. அத்தை, என்ன ஆச்சு? ஏன் அவ்வளவு சோகமா இருக்கீங்க? என்னங்க, என்ன ஆச்சு சொல்லுங்க. கடவுள் இந்த ஏழைங்களுக்கு அவங்களோட கஷ்டத்தை இன்னும் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறாரு போல. உன்னோட புருஷனுக்கு வேலை போயிடுச்சாமா. என்ன சொல்றீங்க அத்தை? என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன், என்ன ஆச்சு? ஐயோ, என்ன பண்றது? பூர்வி அதுக்குள்ள அவங்க கதவு கிட்ட வந்து கூப்பிடுறா. சந்தியா, சந்தியா, இங்க பாரு, உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி. அட, பூர்வி வந்திருக்காளா? ஒருவேளை உள்ள வந்து நாங்க சாப்பிடுறத பார்த்தா அவ ரொம்ப கவலைப்படுவா. சீக்கிரம் போகணும் அப்படின்னு நினைச்சு வேகமா கதவு கிட்ட ஓடி போய் பாக்குறா சந்தியா. பூர்வி, நீயா? நான் என் புருஷனுக்காக ஷாஹி பன்னீர் செஞ்சேன். உனக்கோ பிடிக்கும்ல, அதுக்காக உனக்காகவும் கொஞ்சம் கொண்டு வந்தேன்டி. சரிடி, ரொம்ப தேங்க்ஸ். சரி அப்படின்னு கிண்ணத்தை வாங்கிக்கிட்டு அவளை அங்க இருந்தே அமுச்சு விட்டுடுறா. சந்தியா ஷாஹி பன்னீரை கொண்டு உள்ள போறா. யாருமா அது? அந்த பணக்கார பொண்ணு? அவ பணக்கார பொண்ணு மட்டும் இல்ல அத்தை, அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சின்ன வயசுல இருந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாவா, ரொம்ப நல்லது. நீங்க 2 பேரும் இதுக்கப்புறம் பக்கத்து வீட்ல இருக்க போறீங்க. அம்மா, எனக்கு அந்த ஷாஹி பன்னீர் கூடமா, ரொம்ப வாசனை நல்லா இருக்கு. சரி, இதோ குடுக்கறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவ பரிமாறா. அவங்க ரொம்ப காலத்துக்கு அப்புறமா இப்பதான் ரொம்ப நல்லதா ஒரு சாப்பாட சாப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பூர்வி அவளோட ஃப்ரெண்ட பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இவ என்ன நல்லா இருக்காளா இல்லையா? இவளுக்கு என்ன பிரச்சனை? உள்ள கூட கூப்பிடல. அவங்க மாமியார் மாமனார கூட அவ என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணல. என்ன ஆச்சுன்னு எனக்கு எதுவும் புரியல. இவ சொல்ல மாட்டா. நானே போய் நாளைக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சில கிஃப்ட்ஸ் சாப்பாடு வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறா. வணக்கம்மா, நான் பூர்வி. நான் சந்தியாவோட ஃப்ரெண்டு. வா சொன்ன அவ. வா, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி அவங்களோட புடவையில சேர தொடிக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க கீழே உட்காந்துடுறாங்க. அக்கா, ஏன் நீங்க கீழே உட்காந்துருக்கீங்க?
நாங்க ஏழைங்க கீழே உட்காருவோம். ஆனா நீங்க அப்படி உட்கார கூடாது. மேல உட்காருங்க அக்கா. என்ன பணக்காரங்க வீட்ல யாரும் கீழே உட்கார மாட்டாங்களா? சரி, அந்த கதைய விடு. நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுறீங்களா? சாப்பாடு ஆண்டி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு. இத்தனை நாளா ஒரே ரொட்டி தான் சாப்பிட்டோம். நேத்து சாப்பாடே இல்ல. ஏய் வாய் மூடு. சொல்லட்டோண்டி. நீ எதுக்காக அவளோட வாய் மூடுற? நீ என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்ட. உன்னோட கஷ்டத்துல எனக்கு பங்கு இல்லையா? நான் அதை சரி பண்ண மாட்டேனா? நீ என்கிட்ட என்ன கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். என்கிட்ட சொல்றதுக்கு என்னடி உனக்கு கஷ்டம்? நான் வேற அவள் ஆயிட்டனா? அப்படி ஏதோ இல்லடி. உனக்கு சொன்னா நீ கவலைப்படுவேன்னு சொல்லிதான் நான் சொல்லல. ஆனா நான் உதவி பண்றேனா அதை ஏத்துக்கணும், அவ்வளவுதான். அண்ணா இங்க பாருங்க, இந்த பணத்தை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணுங்க அண்ணா. ஆனா நான் அதை எப்படி வச்சிருப்பேன்? அண்ணா பிசினஸ் பண்ணி பணம் வந்துச்சுன்னா திருப்பி கொடுங்க. இல்லன்னா உங்க தங்கச்சி கொடுத்திருக்கான்னு நினைச்சுக்கோங்க. பூர்வி நீ நிஜமா ரொம்பவே நல்லவடி. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க புருஷன் ஒரு சில்லறை கடைய வைக்கிறாரு. அந்த வியாபாரம் கூட ரொம்ப நல்லா நடக்குது. வாங்கின பணத்தை கூட அவரு அவங்க ஃப்ரெண்டுக்கு திருப்பி கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் எதிர் வீட்லயே ஒரு நல்ல வீடை கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தோட வாழ்றாங்க. ஆ ஆ சோனு, சொல்லுங்கப்பா. இப்போ ரொம்ப அதிகமா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குப்பா. வா வீட்டுக்கு போலாம். என்னால முடியல. இல்லப்பா பரவாயில்ல, நீங்க வேணும்னா போங்க, நான் தனியாவே வேலை பார்த்துக்கிறேன். ஆனா இப்படிப்பா என்னால உன்னை தனியா வேலை செய்ய அனுமதிக்க முடியும்? இவ்வளோ பெரிய வயல்ல நீ தனியா வேலை செஞ்சா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்பா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இப்போ நீங்க வேணா வீட்டுக்கு போங்க. இல்ல பாப்பா, நம்ம போய் ரொட்டி சாப்பிடுவோம். சாயங்காலம் ஆனதும் நம்ம திரும்ப வந்துடுவோம். ஆனா அப்பா அதுக்குள்ள இருட்டிருமேப்பா. நீங்க போங்கப்பா, நான் வரேன். அட நான் தான் சொல்றேன்ல, என் கூட வாப்பா. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம். அப்பா விவசாயிக்கெல்லாம் ஏதுப்பா லீவு? அட நான் தான் சொல்றேன்லப்பா, வா வீட்டுக்கு கிளம்பலாம். வாப்பா வா. இது ஒரு சின்ன குடும்பத்தோட கதை. கிஷன் அவங்க பசங்காகிய கங்கா மற்றும் சோனு அதுக்கப்புறம் அவங்க மனைவியோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவங்களது ரொம்ப குட்டியான குடும்பம். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமான குடும்பம் கூட. கிஷன் அவங்க வீடு கூட ரொம்ப தூரத்துல இருக்கும், தோட்டத்துல இருந்து. அவங்க வீட்டுக்கு வராங்க. வாங்க வாங்க வந்துட்டீங்களா? சாப்பாடு பரிமாற சாப்பிடுங்க. ஆமா, என்ன வேலை எல்லாம் முடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு அப்போதான் லீவ் எடுத்துக்கலாம்னு சொன்னாரு. அவர் கூடயே அவர் என்னையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. என்னது, லீவ் போட்டுட்டீங்களா? என்ன சொல்றீங்க? ஐயோ கங்கா, வெளியே பாரு எவ்வளோ அதிகமா வெயில் அடிக்குதுன்னு. இந்த வெயில நம்மளால தாக்கு பிடிக்கவே முடியாதுமா. சரி மோனா இங்க போயிட்டா? அவ தண்ணி கொண்டு வர போயிருக்காப்பா. அப்பா உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்கறது இங்க ஒரு பைப் போட்டுக்கலாம்னு? ஆனா பாவம் மோனா அவ்வளோ தூரத்துக்கு போய் தண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கா. அதெல்லாம் பரவாயில்லப்பா. நீங்களும் எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க இல்லையா? ஆமாம்மா, ஆனா பைப் போட்டா ஈஸியா இருக்கும்ல. நீ சொல்றதும் சரிதான்ப்பா. சரி வா போலாம். வயல்ல நமக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த தடவை அறுவடையில நம்ம அதை வாங்க முயற்சி பண்ணலாம். சோனு கிஷன் கிட்ட ப்ராமிஸ் வாங்கின பிறகுதான் அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுறாங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். சொல்லியிருக்கேன்ல கங்கா. நம்ம சோனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுங்க. ஆ பண்ணி வைப்போம். இவன் தம்பிக்கும் சேர்ந்து பண்ணி வைப்போம். அதெல்லாம் வேணாம்ப்பா. நமக்கே இங்க நிறைய பிரச்சனை இருக்குப்பா. சீக்கிரம் அவனுக்கு கல்யாணம் பண்ணா நம்ம குடும்பத்தோட தலையெழுத்தே மாறிடுங்க. அவனும் நல்லா இருப்பா. ஒரு மருமக வீட்ல வந்தா நல்லா இருக்கும்ல. நானும் அதுதான் கேட்கலான்னு இருந்தேன். அவங்க வந்தா மட்டும் பணம் என்ன வானத்துல இருந்தா கொட்ட போகுது சொல்லுங்க? நம்ம முதல்ல பணத்தை சேமிச்சு வைக்கணும். அப்புறம் இதை பத்தி யோசிப்போம். அந்த வருஷம் அவங்களுக்கு விளைச்சல் ரொம்பவே நல்லா ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரேட்டுக்கு வித்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க பையனுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே வீட்ல ஒரு போரும் போட்டுடுறாங்க. அப்பா தண்ணி ரொம்ப ஸ்வீட்டா இருக்குப்பா. சோனு அப்பா, நீங்க ரொம்ப நல்ல வேலையை பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க, பெரிய செலவு ஏதாவது வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். நீங்க ஏதாவது பொண்ணை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லம்மா, அது வந்து. டேய் நீ வாய மூடுடா. நீ கேட்டது பண்ணியாச்சுல்ல, இப்ப உன்னுக்கு நாங்க சொல்றத பண்ணணும். அம்மா சொன்னது கேட்டதும் அவனும் சரின்னு சொல்லிடுறான். எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் அவனுக்காக ஒரு நல்ல பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னமாச்சு, ஒத்துக்கிட்டாங்களா? ஆஹா, ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சது. பொண்ணோட பேரு ராதிகா. ரொம்ப நல்ல படிச்ச பொண்ணு வேற. அதனால என்னம்மா? பாவம் புள்ள, அம்மா இல்லாத வளர்ந்த பொண்ணு. அப்பாக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும். ஆனா பொண்ணு எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்காப்பா. நம்ம பையனுக்கு நல்லாவே புத்தி வந்திருக்கு. இப்ப நீ சரின்னு மட்டும் சொல்லு.
நாங்க கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் நடக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே அந்த மருமக வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே எடுத்து பண்றா. இத சின்ன குடும்பத்துல சந்தோஷம் தான் இருந்தது. அத்தை, இந்த ஊர் என்ன அத்தை ரொம்ப சின்னதா இருக்குல்ல, வீடுங்களே இல்ல அத்தை. ஆமாமா, அப்பத்துல இருந்தே இப்படிதான். அங்கங்க ஒரு வீடு இருக்கும், அதுவும் தூர தூரமா இருக்குமா. அவங்கவங்க வேலை அவங்கவங்க பாத்துப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இது என்ன ஹைவே அத்தை? இது டெல்லி பக்கம் போற ஹைவேமா. ஆமாவா, சரி சரி. நான் ஒரு வாட்டி போயிருக்கேன், உங்க மாமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ரொம்ப பெரிய ஊரு தெரியுமா, புஸ்ஸுன்னு போயிடுச்சுமா. ஹைவே இல்லாத அதனாலதான் ஃபாஸ்டா போயிருக்கோம். நீ ஏமா இதெல்லாம் கேக்குற? அதுதான் இல்ல, சும்மா தான் கேட்டேன். அவங்க எதுக்காக கேக்குறாங்கன்னு அவங்க மாமியாருக்கு எதுவுமே புரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த வீட்டு ஆம்பளைங்க 2 பேரும் தலை புடிச்சு உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அவ டீ கொண்டு வருவா. என்னாச்சு மாமா, ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, இந்த முறை எல்லாமே நாசமா போச்சு. தண்ணி இல்லாம பயிர்லாம் ரொம்ப காஞ்சு போச்சுமா. எல்லா பயிரும் கருகிடுச்சுமா. சோனு ஒரு வாளியை எடுத்து மீதி இருக்கிற பயிர்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கான். குறைஞ்சபட்சம் மீதி இருக்கிற பயிரை காப்பாத்தினா குறைஞ்சபட்சம் சாப்பாடுக்காவது கிடைக்கும். ஆனா போன வாட்டி நல்லா மழை வந்தது தானே? ஆமா ராதிகா, மழை பெஞ்சா பயிர்லாம் அழுகிற அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. விவசாயத்துல இதாம்மா பெரிய பிரச்சனையே. மழை கம்மியா பெஞ்சாலும் பிரச்சனை, மழை அதிகமா பெஞ்சாலும் பிரச்சனை. ஐயோ, என்ன பண்றதுன்னு புரியலையே. இந்த மாதிரி எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. மழை இல்ல, ஒன்னும் இல்ல. இந்த கடவுள் இப்படி பண்ணா எப்படி? நம்பிக்கையோட இரு கங்கா, சீக்கிரமாவே எல்லாமே சரியா போயிடும். அவங்க குடும்பம் ரொம்ப கவலையா இருக்கிறத பார்த்து அவளுக்கு கவலையா இருக்கும். அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது பண்ணி ஆகணும்னு நினைக்கிறா. மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா, என்ன விஷயம் சொல்லு. மோனோட கல்யாணத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஏமா நீ அதையும் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க? சொல்லுங்க மாமா. 5 லட்சமாவது வேணும்னு நினைக்கிறேன். அது ஒரு பேங்க்ல 3 லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 லட்சத்துக்கு என்னமா பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது நான் உங்ககிட்ட சொல்லவா? சொல்லு ராதிகா. பாருங்க, இப்பெல்லாம் ஃபார்ம் ஹவுஸ்ல போய் தங்குறது இது எல்லாமே ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால நம்மளோட தோட்டத்துல நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ கட்டிட்டு எதுவும் இல்ல, ரொம்ப செலவு பண்ண தேவையில்ல. நாம ஒரு நீட் செட்டப்பா பண்ணி வச்சுட்டோம்னா அதுவே போதும். போறவங்க வரவங்க எல்லாருமே வருவாங்க. இல்லம்மா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தான் புரியுது. ஆனா நம்ம பணத்துக்கு எங்க போறது? அந்த 3 லட்சத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வியாபாரம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணமா பண்ணலாம். இந்த ஐடியா ரொம்பவே நல்லா இருக்கு. மறுநாளே அவங்க ஃபேமிலியில எல்லாருமே சேர்ந்து அத ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அந்த ரோட்ல இருந்து அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர மாதிரி ஒரு ரோட போடுறாங்க. அழகான பவுண்டரி கார்டன் செட்டப்பா பண்றாங்க. ரொம்பவே அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஃபார்முக்கு நடுவுலயே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி செட்டப் பண்ணிடுறாங்க. அது கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் மறுநாள், ஹலோ, என்னோட பேர் ராகுல். நான் டெல்லியில இருந்து வரேன். இந்த ரெசார்ட் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். இங்க பார்ட்டி பண்றதுக்கு இடம் கிடைக்குமா? கண்டிப்பா. என்ன ஃபங்க்ஷன் சார்? இன்னைக்கு என் பையனுக்கு பர்த்டே. இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க இங்கேயே பார்ட்டி பண்ணலாம்னு இருக்கோம். என்னோட பட்ஜெட் 20,000. இங்க இடம் கிடைக்குமா? கண்டிப்பா ஆர்கனைஸ் பண்ணிடலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்தாங்க 10,000 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்கோங்க. ராதிகாவோட பிளான் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஆர்கனைஸ் பண்ண மாதிரி பர்த்டே பார்ட்டி கூட ரொம்ப நல்லா நடந்தது. இன்னொரு பக்கம் ராதிகா அவங்க கூட ரொம்பவே நல்லா சம்பாதிக்கிறாங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரெசார்ட்டை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வருது. அதனால எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பிசினஸ் ஆகி ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஒண்ணு வீட்டுல நடக்குது. சரி மேடம், இப்பயே அதை பண்றேன். ரெடியா ஆனியா இல்லையா? மோனா, டைம் ஆகுது. அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. பாத்தியா ராதிகா, உன்னோட மோனா எப்படி இருக்கான்னு? ரொம்ப அழகா இருக்கா. இதெல்லாம் உங்களாலதான், எல்லாமே நம்ம வீட்டு ஆளுங்களாலதான். சரிங்க பாரு, உனக்கு பிறக்க போற குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் எங்க ரெசார்ட்ல தான் நடக்கணும். நாங்க ரொம்ப பிஸி, சோ முன்னாடி புக் பண்ணிடு. Thanks for watching.